டேய் மணி 9 ஆயிடுச்சு. மேடம் சொன்ன மாதிரி இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து 3 கிலோமீட்டரில் தான் அந்த ஆஞ்சநேயர் மலை. வேமா வண்டி எடு. மேடம் சொன்ன மாதிரி இவனை மலையிலேருந்து தள்ளி விட்டுட்டு வழக்கமாக தலைமறைவாக இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். சரிதான்டா. ஆமாண்டா, சீக்கிரம் அவனை தலைமுறை தான் நமக்கு நல்லது. சீக்கிரம் போலாம். வண்டி ஏறா. மலையிலேருந்து தள்ளி விட போறாங்களா? ஐயோ, என்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்களா? நான் என்ன பண்றது? இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? எங்க அம்மாவுக்கு மண்டபத்துல நான் பார்த்த பொண்ணால ஆபத்து இருக்குன்னு எப்படி சொல்றது? யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ், யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். அசோக் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதானா? இல்ல விஷால், நாம நினைச்ச மாதிரி அசோக்கை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. இன்னும் சொல்ல போனா மண்டபத்தை விட்டு அசோக் வெளியே வந்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட கிடைக்கல. என்னடா சொல்ற? அப்போ அசோக் மண்டபத்தை விட்டு வெளியில வந்திருக்க மாட்டான்னு சொல்றியா? மேபி அசோக்கை யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு அசோக்கே வேற ஏதாவது வேஷத்துல மண்டபத்தை விட்டு வெளியே போயிருக்கலாம். நீ சொல்ற மாதிரி அசோக் வெளியில வந்திருந்தா கண்டிப்பா அவன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே வந்திருப்பான். அப்போ இசை சொன்ன மாதிரி திரும்ப அசோக் ரவுடிங் கிட்ட மாட்டிருக்க சான்ஸ் இருக்குன்னு தான் தோணுது. இல்ல ஸ்ரீஜா கிட்ட அசோக் மாட்டிருப்பாரு. அவ தப்பிக்கிறதுக்காக அசோக்க ரவுடிங் கிட்ட மறுபடியும் புடிச்சு கொடுத்திருந்தாலும் கொடுத்துருப்பான். புரியுது. அப்போ இப்ப என்ன பண்றது? கை கிடைச்ச அழகான சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேனே. இப்ப நம்ம எங்கன்னு போய் தேடுறது அவனை? விஷால், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடா. ஒருவேளை அசோக்க ஸ்ரீஜா ரவுடிங் கிட்ட பிடிச்சு கொடுத்துருந்தா அசோக் எங்க இருக்காருன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படித்தானே? ஆமா. சோ இப்ப நம்ம கிட்ட இருக்க ஒரே வழி ஸ்ரீஜா கிட்ட இருந்து அசோக் எங்க இருக்காருன்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான். அது எப்படி முடியும்? உன் டவுட் எனக்கு புரியுது விஷால். ஸ்ரீஜாவுக்கு டவுட் வராத மாதிரி தான் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இசையோட ஹெல்ப் நமக்கு வேணும்டா. சரி, அப்ப நான் இசை கால் பண்றேன். இது கட் பண்றா. என்னடா கட் பண்றாடா? என்ன வீடியோ கால் வருது? ஹலோ விஷால், சொல்லு இசை. அசோக் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா? அசோக் போலீஸ்க்கு போன மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? ஐயோ இல்ல இசை, அசோக் திரும்பவும் அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிருக்க சான்ஸ் இருக்குன்னு நீ சொன்ன மாதிரி தான் என் ஃப்ரெண்டும் சொல்றான். ஐயோ, அப்போ அசோக் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கவே முடியாதா? முடியும் இசை, அதுக்கு உன்னோட ஹெல்ப் ரொம்ப முக்கியம். என்னோட ஹெல்ப்பா? என்ன சொல்ற விஷால்? ஆமா, இத பாரு, நம்ம அசோக் மறுபடியும் ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிறதுக்கு ஸ்ரீஜா தான் ஹெல்ப் பண்ணிருப்பா. அப்போ அசோக் இருக்கிற இடம் ஸ்ரீஜாவுக்கு 100% தெரிஞ்சிருக்கும். இந்த பாரு, இப்ப நீ தான் போய் ஸ்ரீஜா கிட்ட இருந்து போட்டு வாங்கணும். இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். புரியுது விஷால். அசோக் எங்க இருக்காருங்கிற டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே.